அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிகுந்த முஃமினீன்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எதிர்பார்ப்புகளும் நம்முடைய முயற்சியும் தோல்வி அடைகிற பொழுது ஒரு மோமினுடைய நிலைப்பாடு அல்லாஹுடன் உள்ள உறவில் எந்த அடிப்படையில் அதை கையாள வேண்டும் என்பதை குறித்து குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் முஃமின்களுக்கு அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். சோதனைகளை எதிர்கொள்கிற பொழுது அல்லது தோல்வி ஏற்படுகிற பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைகிற பொழுது ஒரு மோமின் இப்படி சொல்லணும் என்று அல்லாஹ் பயிற்சி கொடுக்கிறான். லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு நாடியது மட்டும்தான் எங்களை தொடும். ஓ மௌலானா, அவன் எங்களுடைய எஜமானன், எங்களுடைய பொறுப்புதாரி. அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மோமின்கள் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான். ஒரு மோமின் நெருக்கடி காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைகிற பொழுது அந்த நிலைப்பாட்டை முஸ்லிம்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான பயிற்சியை நாம் இந்த வசனத்தினுடைய பின்னணியில் விளங்குவதற்கு முன்னால், பொதுவாக நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலினுடைய முடிவுகள் பல்வேறு நிலையில் பல்வேறு விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவர்களும் அவரவர்களுடைய பார்வையில் இந்த முடிவை பார்க்கிறார்கள். சிலர்கள் இதை பெரும் தோல்வியாக பார்க்கிறார்கள். சில பேர்கள் இதை கூட இப்படி ஒரு பார்வையில் பார்க்க முடியும் என்கின்ற அளவிற்கு வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். பொதுவாக முஸ்லிம்களினுடைய, இந்திய மக்கள், பெரும்பான்மை மக்களினுடைய நிலைப்பாடு கொஞ்சம் ஏமாற்றம் தந்திருந்தாலும் கூட, இப்படி ஒரு கட்டம் முஸ்லிம்களுக்கு நாம பாடம் படிப்பதற்கான ஒரு வரலாற்றை திருக்குர்ஆன் முன்வைக்கிறது. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்த ஒரு காலகட்டம், ஒரு மிகப்பெரிய யுத்த களம் நடக்கிறது. ரோமுக்கும் பாரசீகத்திற்கும் இடையில நடைபெறுகிற யுத்தம். முஸ்லிம்கள் ரோம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முஸ்லிம் அல்லாத மக்கத்து காஃபிர்கள், மற்றவர்கள் பாரசீகம் தான் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் என்னன்னா, ரோமர்கள் ஒன்று முஸ்லிம்கள் அல்ல, ரோமர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ரெண்டு பேருமே நான் முஸ்லிம் தான். ரோமும் நான் முஸ்லிம் தான், பாரசீகமும் ராம் முஸ்லிம் தான். ஆனால் பாரசீகத்தை காஃபிர்கள் ஆதரிக்கிறார்கள், ரோமை முஸ்லிம்கள் ஆதரிக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் நான் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்பவர்கள், கடந்த கால வேதத்தை தழுவி நிற்பவர்கள் என்ற காரணத்தினால் முஸ்லிம்கள் இப்படியான ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் யுத்தம் நடக்கிறது.
ரோமர்கள் தோற்று போகிறார்கள். முஸ்லிம்கள் யாரை நம்பினாங்களோ, ஆதரவு வைத்தார்களோ அந்த ரோமர்கள் தோற்று போனார்கள். பாரசீகம் இதில் வெற்றி கொள்கிறது. அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக அல்லாஹு தாலா இறங்கிய வார்த்தை. நான் 2 சம்பவத்தை நான் இங்க சொல்றேன். இந்த 2ஐயும் நீங்க கவனத்துல வச்சு நாம எடுக்க வேண்டிய இது இந்த தேர்தலை ஒட்டி மாத்திரம் அல்ல, இதே மாதிரி வாழ்க்கையில, நம்முடைய தனி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமூகத்துல எங்கெல்லாம் இப்படியான ஒரு தோல்வி நிலையில் ஒரு மோமின்கள் வந்து நிற்பார்களோ, அல்லது எதிர்பார்ப்புகளுடைய ஏமாற்றத்தில் வந்து நிற்பார்களோ, அவர்களுடைய பார்வை எதை நோக்கி இருக்கணுங்கிறதை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தையை பாருங்க, குலிபத்தில் ரோம், ரோம் அது தோற்றுவிட்டது. ஃபி அத்னல் அர்தி மின் பாதி கலபிஹிம் சயகலிபூன். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னான், இந்த தோல்விதான் முடிவல்ல, இதுதான் கடைசியும் அல்ல, இதற்கு பின்னால் மீண்டும் பாரசீகத்தை ரோம் வெற்றி கொள்ளும். எப்படி நிலையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரோமும் இங்க இல்ல, பாரசீகமும் இங்க இல்ல, இது முஸ்லிம்களுடைய பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய நிலைப்பாட்டுடன் பார்த்தோம்னு சொன்னா 2 பேர்களுமே முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான். இஸ்லாம்ங்கிற ரீதியில கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம்கள் அல்ல. ஆனாலும் இதே நிலைப்பாட்டில் வருகிற பொழுது முஸ்லிம்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் ரோமிற்கு. ரோம் தோற்கிறது, பாரசீகம் வெற்றி கொள்கிறது. அல்லாஹ் சொன்ன ஆறுதல் என்ன, ஒஹும் மின் பாதி கலபிஹிம் சயகலிபூன் ஃபீ பித்இ ஸினீன், சில வருடத்தில் மீண்டும் ரோம் பாரசீகத்தை ஜெயிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். வயௌமஇதி யஃப்ரஹுல் முஃமினூன், அப்போ மோமின்கள் சந்தோஷப்படுவாங்க. பினஸ்ரில்லா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எடுங்க. இதே மாதிரி இன்னொரு நிலை, உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களை தோற்கிறார்கள். முஸ்லிம்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க. கடுமையான நெருக்கடியில் 70 பேர்கள் கொல்லப்பட்டு, 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டு, 400க்கும் மேற்பட்டவர்கள் கை கால்களை இழந்து காயப்பட்டு, இப்ப இந்த நிலையில, இந்த நெருக்கடியில் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, இயம்சஸ்கும் கர்ஹன், இப்போ நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனா ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பக்கத்து மஸ்ஸல் கௌம கர்ஹன் மிஸ்லுஹு, இதே மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க, அப்போ நீங்க ஜெயிச்சீங்க தானே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த 2 வசனத்தையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இந்த 2 வசனத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தோல்விகள் வருகிற இடத்தில் எல்லாம் அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். ஒண்ணு என்னன்னா, நீ எதிர்காலத்தை பார்த்து தேர்ச்சிக்கோ. என்ன, இந்த தோல்வி நிரந்தரமா இருக்காது, இந்த கஷ்டம் நிரந்தரமா இருக்காது, இந்த சோதனை நிரந்தரமா இருக்காது, எதிர்காலத்துல இந்த நிலை மாறும்னு நீ ஒன்ன மாத்து. 2வது இன்னொரு வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னா, கடந்த காலத்தை பார்த்து நீ தேர்த்திக்கணும். என்ன, இந்த நிலையில ஒரு காலகட்டம் நீ ஜெயிக்கலையா, ஒரு காலகட்டம் நீங்க இப்படி வாழலையா, ஒரு காலகட்டத்தில் நீங்க இப்படி ஆட்சி செய்யலையா, அல்லாஹ்வுடைய பார்வையை பாருங்க. இந்த இடத்துலதான் ஒரு மோமின்கள் தனி வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்க்கையிலிருந்து எல்லாத்திலையும் பாடம் படிக்கணும். என்னன்னா, வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றி தருவான், எந்த சூழலையும் அல்லாஹ் மாற்றுவான். நெருக்கடியில போய் நிற்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் இதை யோசியுங்கள், இதைவிட பெரிய கஷ்டம் வராமல் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டானே, இதை யோசியுங்க. இல்ல, கடந்த காலகட்டத்தில் இந்த சோதனையை அனுபவிக்காம அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை தந்தானே, இந்த 2ஐயும் யோசியுங்க, அந்த சோதனையை நீங்க கடந்து போயிடலாங்கிற உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தை தான். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தானே, 18 வருஷமா நோயில இருக்கிறீங்க, 18 வருஷமா நோயில இருக்கிறீங்களே, அவங்க சொன்ன வார்த்தை தான். 18 வருஷமா தானே நோயில இருக்கிறேன், 40 வருஷம் நோய் இல்லாம அல்லாஹ் வாழ்க்கையை தந்தானேன்னு கேட்டாங்க இல்லையா? 40 வருஷம் நோய் இல்லாம வாழ்ந்திருக்கிறேன், 18 வருஷம் தானே நோய். 18 மணி நேரம் கூட நம்மால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா நபிமார்களுடைய அந்த வார்த்தை, நம்பிக்கையை, தெளிவை, உறுதியை பாருங்க. 18 வருஷம் தானே, 40 வருஷம் எந்த சோதனையிலேயும் கடந்த காலத்தில் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அருளை நினைத்து பாருங்கள். இல்லையானால்
எதிர்காலத்தில் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையை எதிர்பாருங்கள். இந்த 2 நிலைப்பாட்டில் தான் நீங்கள் எதையுமே கடந்து செல்ல வேண்டும். இப்படி கடந்துட்டோம்னா லேசாயிடும். நீங்க எந்த இடத்திலையுமே நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சு உட்கார்றத பார்க்கவே முடியாதுங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் கூட மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு 100 ஒட்டகம் அன்பளிப்பு தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு ஓடுகிறார்கள். இரவோடு இரவாக ஒளிந்திருந்து மதீனாவை நோக்கி பயணப்படுகிற பொழுது கடைசியாக ஒருவன் வந்து பிடித்து விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட பேசின பேரை என்ன தெரியுமா? அந்த ஆள்கிட்ட பேசின பேரை என்ன தெரியுமா? என்னை நீ விடுகிறாய், விட்டால் பாரசீகத்தினுடைய உலக பிரசித்தி பெற்ற தங்க காப்பை உன் கரத்திற்கு நான் அனுபவிக்கிறேன், உனக்கு நான் அனுபவிக்கிறேன். மக்காவே சொந்தமில்லை, மக்காவே சொந்தமில்லை, மதீனாவை நோக்கி பயணம், ஒரு அகதி வாழ்க்கை. நம்பிக்கை எப்படிங்க? இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்காரு. எந்த நெருக்கடியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி போவாங்க. ஒன்னு எதிர்காலத்தை, இல்ல கடந்த காலத்தை. மூமின்கள் அதைத்தான் நிலைப்பாடு. ஒன்னு கடந்த காலத்தில் அல்லாஹ் நமக்கு இப்படி தரலையே, இப்படி ஒரு வாழ்க்கையை தானே தந்தான், மகிழ்ச்சியான வாழ்க்கையை தானே தந்தான். இந்த நிலைப்பாடு உமர் சொன்னாங்க. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு சோதனை வந்துருச்சு, இத்தனை வருஷம் இப்படித்தானே இருந்தீங்க, இத்தனை வருஷம் அது தெரியாம தானே இருந்தீங்க, அப்படித்தானே வாழ வச்சா அல்லாஹ். இந்த நிலைப்பாட்டை யோசிங்க. முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிற நேரத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். உலகத்தில் கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் அரசியலை எப்படியெல்லாம் கோலாச்சினார்கள் யோசிக்க. கடந்த ஒரு 100 வருஷம் மட்டும்தான் முஸ்லிம்களுடைய அரசியல் கொஞ்சம் பின்புலம் குறைந்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுடைய வரலாறெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவர்களுடைய அரசியல் அடையாளங்கிறதே வேற. அப்படி வாழ்ந்த ஒன்று கடந்த கால முஸ்லிம்களுடைய வரலாறு, இல்லை எதிர்காலத்தில் இஸ்லாம் பயணிக்கிற பாதை. இந்த 2ஐயும் தெளிவாக நாம் எடுத்துட்டு போகணுங்கிறத மாதிரி சொல்லுது. மதீனாவில் கந்தக்கு குழி தோண்டி கொண்டிருந்த, அகல் தோண்டி கொண்டிருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் வந்து சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரோமும் பாரசீகத்தையும் நாம் வெற்றி கொள்வோம் என்று சொன்னீர்களே, 2 நகரத்தில் எதை நாம் முதல்ல வெற்றி கொள்வோம் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. எந்த இடத்துல வச்சு கேட்கிறாங்க? மதீனால அகல் தோண்டி கொண்டிருக்கிற பொழுது ரோம் கிடைக்கும், பாரசீகம் கிடைக்கும் என்று சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், ரோம் வெற்றி பெறுவோம், பாரசீகம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னீர்களே, ரோம்ல பாரசீகத்துல நமக்கு எது முதல்ல கிடைக்கும் என்று சொன்னார்கள். எது முதல்ல கிடைக்கும்? அந்த நேரத்தில் வந்து அப்படி கேட்க முடியுமா? மதீனாவையே காப்பாற்றுறதுக்காக போராட்டம் நடக்குது. மதீனாவே கைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. 3000 பேர்கள் பசியோடு குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் 10,000 பேர் கூட்டுப்படையாக எதிரிலே நிற்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த கந்தக்க பத்தி சொல்ற வார்த்தை இருக்குது பாருங்க, குலூபுல் ஹனாஜிர்ங்கிற அல்லாஹ். அவர்களுடைய பயம் தொண்டக்குழியை வந்து அடைத்ததுங்கிறான். அவங்களுடைய இதயங்கள் தொண்டக்குழிக்கு வந்துருச்சுங்கிறான் அல்லாஹ். ஹுனாலிக புதுலியல் முஃமினூன் வஸுல்சிலு ஸில்சாலன் ஷதீதா. கடுமையாக சோதிக்கப்பட்டு பெரும் நிலநெருக்கடிக்கு ஆளானார்கள். முஸ்லிம்களை பத்தி அல்லாஹ் அஹ்ஸாப் கந்தக் போர்க்களத்தை அவ்வளவு வர்ணிக்கிறான். கடுமையான பயம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அந்த இடத்துல கூட பாருங்க, ذكروا نعمة الله إذ جاءتكم جنود. அல்லாஹ் அந்த இடத்துல அவ்வளவு நெருக்கடியில கொண்டு நிற்கிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வோன்னு தெரியலையே, இந்த நேரத்தில் இது பேசுற வார்த்தையா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனத்து ஹிர்கல், ஹிர்கல் பூமியான ரோமை தான் நாம முதல்ல கைப்பற்றுவோம் அப்படின்னா. எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தை, எவ்வளவு தன்னம்பிக்கையான வார்த்தை. எந்த சூழ்நிலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகட்டிவா பேசவே மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் நெகட்டிவா பார்க்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடியை போய் சொல்லுங்களேன், அந்த நெருக்கடியை கடப்பதற்கான வழியை சொல்லி தருவார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடமிருந்து பாடம் படித்தது தான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்,
தாங்குவதற்கு எதிர்பார்ப்பதற்குள்ள பொறுமை தான் முஸ்லீம் சமுதாயம் இழந்து நிற்கிறது, வேற ஒன்றுமல்ல. உமர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, சிரியாவில் முஸ்லீம் படை ஜெயிச்சிருச்சு அப்படின்னாங்க. சிரியாவில் முஸ்லீம் படை ஜெயிச்சிருச்சுன்னா உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, மதாபத அல் கிதால், சண்டை எப்போ ஆரம்பிச்சிச்சின்னு கேட்டாங்க. ஜனாதிபதி கேட்குற, சண்டை எப்போ ஆரம்பிச்சு? ஃபஜ்ருக்கு பின்னால் சண்டை ஆரம்பிச்சு. மதாக்கான நஸ்ர், வெற்றி எப்போ கிடச்சிச்சின்னு கேட்டாங்க. எப்போ ஜெயிச்சிங்க? லுஹருக்கு முன்னாலேயே படை வென்றுச்சு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து நின்றிருக்கிறது என்று சொன்னால் ஒன்று நீங்கள் செஞ்ச பாவமாக இருக்கணும், இல்லை நான் செஞ்ச பாவமாக இருக்கணும். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை 10 ஆண்டு காலங்கள் அல்ல, இனி ஒரு 15 ஆண்டு காலங்கள் அசத்தியம் இன்னும் தாக்கு பிடித்து நிற்குமானால் இது அங்க போய் தேட வேண்டாம், முஸ்லிம் உம்மா தனக்குள் தேட வேண்டும். நாம் கடந்து வந்த பாதை, நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம், அரசியல் ரீதியாக இன்னும் எத்தனை காலங்கள் அவர் ஜெயிக்கணும் இவர் ஜெயிக்கணும், அதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு, அரசியல் ரீதியான நமக்கான பலத்தை, அதிகார ரீதியான நமக்கான பலத்தை ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ரோம் ஜெயிக்கணும், பாரசீகம் தோக்கணும், இப்படி எல்லாம் முஸ்லிம்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அப்படியே இருந்துட்டாங்களா? ஒரு காலகட்டம் அதே ரோம் முஸ்லிம்கள் காலுக்கு கீழே தூக்கி போடல, அதே பாரசீகத்தை முஸ்லிம்கள் ஜெயிக்கல. எத்தனை ஆண்டு காலங்கள் தான் ஆதரவுகளாக மட்டுமே இந்த சமுதாயம் பயணிக்கும். நமக்காக இன்னும் யாரோ ஒருவர் குரல் கொடுப்பார், அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எது எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நிச்சயமாக உண்மை, ஆட்சியை தருபவன் அல்லாஹ். ஒரு மூமினில் தெளிவாக இருக்கிறவன், ஆட்சியை கொடுக்கிறது அல்லாஹ், பிடுங்கிறவனும் அல்லாஹ் தான். அவனுக்கு தெரியும் எப்படி பிடுங்கணும். எந்த ஒன்றையுமே திடீர்னு பிடுங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கிறதுல வேதனை அதிகம். அது தனித்த அதிகாரமாக நீங்க நினைச்சா நான் செஞ்சிருவேன், அடுத்த நான் என்ஆர்சியை கொண்டு வந்துருவேன், சிஏவை கொண்டு வந்துருவேன், எல்லாம் அகதி முகாம்களை போட்டு அழைச்சிருவேன், அடுத்து டார்கெட் இதை செய்வேன், இந்து ராஷ்டிராவை கொண்டு வருவேன் என்றெல்லாம் திமிராக பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு திருடனுக்கு தேர் குட்டிய மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த அதிகாரத்தை தான் முதல்ல அடிச்சிருக்கான். அந்த ஆணவத்தை தான் அல்லாஹ் அடிச்சிருக்கிறான். ஒருத்தன் திடீர்னு பிடிக்கிட்டான்னு வைங்க, அதனுடைய வழி தெரியாது அவனுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அநியாயக்காரனை நான் அழிக்கிறதுல ரொம்ப கடுமையான தண்டனை எது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பங்கிறான் அல்லாஹ்வுடைய வார்த்தையே அப்படிதான். இன்ன கைதி மத்தி, திடீர்னு 10 வருஷம் இருந்தா ஆட்சியை பிடிக்கிட்டா ஒன்றும் தெரியாது, அதனுடைய வழி தெரியாது, வேதனை தெரியாது. அப்ப அநியாயம் நியாயமா போகும். அல்லாஹ் தஆலா அதை புரிய வைப்பான். எப்படி புரிய வைப்பான்? கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் அனுபவிச்ச நியமத்தை பிடுங்கிறத விட ஒரு மனுஷனுக்கு தண்டனை எதுவும் இல்லை. இதை சத்தியமா நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் கொடுக்குற தண்டனையில பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு விசாலமா ஆரோக்கியத்தை தந்தான், பொருளாதாரத்தை தந்தான், வசதியை தந்தான், வீட்டை தந்தான், அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். ஒன்னொன்னா அல்லாஹ் எடுத்தான்னு வைங்க, அந்த நேமத்தை பிடுங்குகிற பொழுது ஏற்படுகிற வலியும் வேதனையும் இருக்குது பாருங்க, அது பெரிய தண்டனை குர்ஆன் சொல்லுது. அது ஒரு பக்கம். அது அல்லாஹ்வை சார்ந்து. நாம இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கணும். நெருக்கடிகள் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஅஜிஸ், முடிஞ்சவரை போராடுங்கள், முடிஞ்சவரை முயற்சி செய்யுங்கள், முடிஞ்சவரை முட்டி மோதுங்கள், உங்களுக்கான எல்லா முயற்சியையும் சக்தியையும் பலத்தையும் திரட்டுங்கள். நீங்க தோல்வி அடைகிற பொழுது குல் கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குதுன்னு சொல்லிருங்கிறாங்க. கடைசி வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இதுதான் சொல்லணும், அல்லாஹ் நாடுனது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டு வழியாக போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு குருவி ஒன்று பறந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சிரிச்சிச்சு. ஈசா நபி ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லை, கீழே என்னை பிடிக்கிறதுக்கு வேடன் வலையை விரித்து வச்சிருக்கிறான், பெரிய வலையை விரித்து வச்சிருக்கிறான், நான் மாட்டுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற பார்வையினுடைய வலிமை, நான் எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் கீழே சின்ன எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட என் கண்ணுக்கு அது பெருசாக தான் தெரியும். அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்கிறான், என் பார்வையில் அவ்வளோ கூர்மை இருக்குது. அதனால் இவன் இவ்வளோ பெரிய வலையை விரித்து வச்சு உட்கார்ந்துருக்கிறான், நான் மாட்டுவேன்னு நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பறந்து போச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. மாலையில் முடிச்சுட்டு அதே வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க.
அந்த வலைக்குள் அந்த குருவி மாட்டிக்கொண்டது. உள்ள மாட்டிட்டு துடிக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, காலையில் தானே இவ்வளோ காலம் பேசினேன், என் பார்வை தெரியுமா, எனக்கு இருக்கிற ஆற்றல் தெரியுமா, இப்படியெல்லாம் நிறைய காலம் பேசுனீங்க, நான் அந்த பவரை வச்சிருக்கிறேன், இந்த பவரை வச்சிருக்கேன், இப்போ எப்படி நீ எப்படி மாட்டினேன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம். அது சொல்லிச்சாம், இதான் கதர ஃபாமியல் பஸர், அல்லாஹ்வினுடைய விதி முடிஞ்சிருச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான். அல்லாஹ்வுடைய கலாக்கத்தில் முடிஞ்சிருச்சுன்னா பார்வை குருடாயிடும். அல்லாஹ் ஒரு அநியாயத்திற்கு அல்லாஹ் முடிவு வைக்கணும்னு நினைத்தால் அல்லாஹு தஆலா எல்லா சக்தியும் அல்லாஹ் செயலிழக்க வைப்பான். இது அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றல். மூமின்களாகிய நாம் அதை நம்பணும். எனவே மூமின்களுக்கு அல்லாஹ் பாடமாக இதை கொடுக்கிறார். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நமக்கான அடுத்த கட்டம் இது, நாம் யோசிக்கிற தருணம் இது. இனியுள்ள காலங்களிலும் தொடர்ந்து முஸ்லிம்கள் அரசியலினுடைய வெறுமனே ஓட்டர்களாக மட்டுமே, ஓட்டு வங்கிகளாக மட்டுமே முஸ்லிம்கள் எதிர்காலத்தை கடந்து விடாமல் இனி உள்ள காலங்கள் முஸ்லிம்களுக்கான அடுத்த அரசியல் நகர்வுகளை, நமக்கான அடுத்த அதிகார நகர்வுகளை எடுத்து செல்ல வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க், யா அல்லாஹ் என்னை மக்காவில் வாழ வைத்தாய், மக்காவும் புகழுக்குரிய இடம்தான், மதீனாவிற்கு என்னை அனுப்புகிறாய், மதீனாவும் புகழுக்குரிய இடம்தான், ஆனால் வஜஅல்லி சுல்தான் நசீரா, எனக்கு மக்காவில் கிடைக்காத மதீனாவில் அரசியல் ஆளுமை வேண்டும், அதிகார பலம் வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த நகர்வு தான் தன்னம்பிக்கையுடைய உச்சகட்டம் பெருமக்களே. எனவே வாழ்க்கையில் முஸ்லிம்கள் எப்படியான நெருக்கடியை சந்திக்கிற பொழுதும் இந்த ரெண்டு நிலைப்பாடு ஒன்று முக்கியம். ஒன்று, கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம், இனி உள்ள எதிர்காலத்தில் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை வைத்து அடுத்த கட்ட பயணத்தை முன்னெடுப்பதுதான். எனவே எப்படி உள்ள நெருக்கடிகளிலேயும் நாம் கடந்து செல்லலாம். மூன்றாவதாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல, வரலாற்றில் ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் நீங்க என்ன தவறு செய்தீர்கள் என்பதை உங்களில் முதல்ல சுய பரிசோதனை செய்யுங்கன்னா, நாம என்ன செய்கிறோம், நமக்கான தவறு என்ன என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்கிற பொழுதுதான், நமக்கான ஈமான் குறைந்து பாவங்கள் அதிகமாகிற பொழுதுதான் எதிரிகளுக்கான பலம் அதிகமாகிறது, எதிரிகளுக்கான சக்தி அதிகமாகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, நிறைவாக அந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன், ஒரு காலகட்டம் வரும் உங்களுக்கு எதிராக முழு உம்மத்தும் திரட்டப்படும். உங்களுக்கு எதிராக முழு உம்மத்தும் திரட்டப்படும். அப்படியான காலகட்டத்தில் முஸ்லீம்கள் குறைவாக இருப்பார்களான்னு கேட்டாங்க. இல்லை, முஸ்லீம்கள் பலமிக்கவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பலமிக்கவர்களாக இருந்து அவர்களுடைய பலம் அவர்களுக்கு எந்த பயனையும் தரவில்லை என்கின்ற நிலை வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய பயம் எடுக்கப்படும், எதிரிகளை பற்றிய பயம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஹுப்பு துன்யா ஓ கராஹியத்துல் மௌத், துன்யா மேலே உள்ள அளவு கடந்த பேராசையும் மரணத்தின் மீதான வெறுப்பு பயமும் தான் உங்களை இவ்வளோ கேவலமான நிலைக்கு கொண்டு வந்துடும். துன்யாவையும் மரணத்தையும் வெற்றி கொள்ளாத வரை முஸ்லிம் உம்மத் எந்த அரசியல் பயணத்திலேயும் வெற்றி கொள்ள முடியாது, அதிகார பயணத்திலையும் வெற்றி கொள்ள முடியாது. எனவே எதிர்காலத்தில் முஸ்லிம்கள் வீரத்தோடு வாழ வேண்டும் என்றால் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்கிற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கான அடையாளம் என்ன என்பதை இந்த உலகத்தில் பதிவு செய்வான். அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.